அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். ஒரு 3 நாளாக உடல்நிலை சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல, கூட்டு பிரார்த்தனையும் பண்ண முடியல. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை பண்ணலாங்கம்மா. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, 4 மாத போராட்டம் முடிவுக்கு வந்தது எப்படி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேங்கம்மா. 4 மாத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ஒரு மந்திர வார்த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மந்திரம் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் முதல்ல வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அந்த கோவில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகர் இருக்கக்கூடிய கோவில், அது எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் அம்மனை வழிபட்டு வந்ததுக்கப்புறம் தான் வராகி அன்னையை பற்றியே நான் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் போன கோவிலில் அம்மா இருக்காங்கன்னுட்டு. அந்த கோவிலில் போய் அம்மாவை வணங்கிட்டு வந்து சாயப்பாவோட அருளாலும் வராகி அன்னையோடைய அருளாலும் தான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் எப்போ வீடியோ போட்டாலும் அது எனக்கும் பலனுள்ளதாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய மந்திரம், சுவிட்ச் வேர்டு, மிராக்கல் நம்பர், இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அது வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சாயப்பா கிட்டேயும் வராகி அன்னைக்கிட்டையும் வேண்டிட்டு எல்லா வீடியோவும் போடுவேன். நல்லபடியாக வீடியோ எல்லாம் போயிட்டுருந்தது. இப்போ இந்த 2026 ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது, உங்கள் சேனலை நாங்கள் டிமானிட்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம எந்த தவறும் பண்ணலை, ஏன் நமக்கு டிமானிட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தம்ப்லைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, ஒரே மாதிரி தம்ப்லைனு. அதே போல் பார்த்திங்கன்னா வீடியோ போடும்போது முதல்ல 2-3 ஃபோட்டோ, ஒரு 4 ஃபோட்டோ வச்சு வீடியோ போட்டுருவேன். இது போல் போடக்கூடாது. நம்ம வீட்டை செய்யக்கூடிய இப்போ ஆன்மீக தொடர்பான நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம்னா வீட்டில் செய்கிற பூஜைகள், செய்முறை விளக்கங்கள் காட்டணும். இன்னொன்று வந்து நம்ம முகத்தை காட்டணும், அப்போ தான் வந்து மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கே அலோவ் பண்ணலை, முகத்தை காட்ட கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இனிமேல் தொடர வேண்டாம், விட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீடியோ போடலைன்னா கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ஏன் சகோதரி வீடியோ போடலை, உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையும் மாறி இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள், மிராக்கல் நம்பரு என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு, தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சகோதரிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கள விட்டுட்டு போகவும் மனசு எனக்கு இல்லை. சரி, ஓகே, யூடியூப்பில் நமக்கு டிமானிட்டேஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, பணம் வந்தாலும் பரவாயில்ல, வரலினாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ போடுவோம். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனாலும் பரவாயில்ல, டிமானிட்டேஷன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேங்க. அது கூடவே தொடர்ந்து இந்த ஒரு முறையை நான் ஃபாலோ பண்ணுங்க, இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நான் முயற்சி பண்ணேன். அது இன்றைக்கி எனக்கு பலன் கொடுத்துருக்கு. அதாவது நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக இந்த ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். வியாழக்கிழமை முதல்ல நல்லா குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் என்னுடைய இஷ்ட தெய்வமாக, என்னுடைய குருநாதராக நான் வழிபடக்கூடிய சாய்பாபாவிடம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தேன். என்னுடைய இஷ்ட தெய்வமாக நான் வணங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயப்பா, வராகி தாயார் தான். இவங்க 2 பேரையும் தான் நான் இஷ்ட தெய்வமாக வழிபடுறேன். அதனால் இவங்க 2 பேரிடமும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து என்னுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனக்கு கிடைக்கணும், அதற்காக நான் 21 நாட்கள் இந்த ஒரு மந்திரத்தை நான் எழுத போகிறேன், இது வந்து எனக்கு பலன் கொடுக்கணும், இதனால் என்னுடைய சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் பூஜை ரூமில் உட்காந்து என்னுடைய இஷ்ட தெய்வமாகவும் நான் குருநாதராக, குருவாக நினைத்து, என் அப்பாவாக நினைத்து வழிபடக்கூடிய சாய்பாபாவுடைய பெயரை சாய்ராம் சாய்ராம் அப்படின்னு 108 முறை எழுதினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமாய ஹனுமதே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தை, எப்பேற்பட்ட கடினமான வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணி நிரூபித்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதாவது எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். நம்ம எந்த மந்திரம் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். அதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும், நம்ம இஷ்ட தெய்வமாக யாரை வழிபடுறோமோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று என்னுடைய இஷ்ட தெய்வத்துடைய குருநாதருடைய பெயர் சாய்ராம், அதை 108 முறை எழுதினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ராமாய ஹனுமதே ரொம்பவும் அற்புதமான மந்திர வார்த்தை, அற்புதமான கலியுகத்தில் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு வார்த்தை ராமாய ஹனுமதே. ராமாய ஹனுமதே டெய்லியுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நோட்டில் ப்ளூ கலர் பென்னால்
சாய்ராம் 108 முறை, ராமாய ஹனுமதே 108 முறை. இதை எழுதும்போது மனசுக்குள்ளே என்னுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். இப்படி தொடர்ந்து 21 நாட்கள் நான் எழுதினேன். அந்த 21 நாட்களில் சுத்தபத்தமாக நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து நான் தினமுமே எழுதினேன். 21 நாட்கள் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு ராமாய ஹனுமதே, அதாவது ஹனுமனுக்கும் ஸ்ரீராமருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த நோட்டை நான் பூஜை ரூமில் வச்சுட்டேன். அதோடு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எந்த சாமிகிட்டையும் நான் கேட்கல, யார்கிட்டையும் நான் வழிபடலை. எனக்கு போகிற கோவிலெல்லாம் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்கல. 21 நாள் எழுதினேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை பூஜை ரூமில் நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு 15, 20 தேதிக்கு எழுத ஆரம்பித்தேன். தொடர்ந்து 21 நாட்கள் எழுதினேன். அதில் எந்த இடைவெளியும் நான் விடலை. தொடர்ந்து 21 நாட்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் பூஜை ரூமில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் மறந்து போயிட்டேன். நான் வந்து என்னுடைய கோரிக்கையை ஹனுமனிடம் நான் வந்து என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லி அவருடைய பெயரை தான் எழுதினேன். ராமாய ஹனுமதே. ரொம்பவும் அற்புதமான பவர்ஃபுல்லானது. லட்சக்கணக்கான பேருடைய கடினமான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தது. அதை நானும் ட்ரை பண்ணேன். எனக்குமே நல்ல பலனை கொடுத்தது. ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா 4 வருஷமாக இந்த சேனலை ரன் பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியாது, டிமானிட்டேஷன் உங்கள் சேனலுக்கு வந்துட்டு அப்படின்னும்போது ரொம்ப மனசு வலியாக இருந்தது. அந்த வலியிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தினது இந்த ஒரு மந்திரம், ராமாய ஹனுமதே. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க 108 முறை. அடுத்தது ராமாய ஹனுமதே. இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அதாவது நேற்று ஜூலை 2 அன்று எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடச்சிட்டு, யூடியூப்லேருந்து மானிட்டேஷன் கிடச்சிடுச்சு. நம்பிக்கை, பொறுமை. அதாவது நான் என்ன பண்ணேன், என்னுடைய சேனல் டிமானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அடுத்தது என்னுடைய இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணேன். எல்லா கோவிலையும் போய் நான் வேண்டலை, எல்லா மந்திரமும் சொல்லலை. ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நான் சொன்னேன், எழுதினேன். அது வந்து எனக்கு பலன் கொடுத்துருக்கு. இதையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு கடினமான வேண்டுதல் நிறைவேறணும், தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்க, இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னும் போது நான் செஞ்ச இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1000% உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரை 108 முறை, இந்த ராமாய ஹனுமதே அப்படின்ற மந்திரத்தை 108 முறை 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதுனீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை நிச்சயமாக ராமாய ஹனுமதே இந்த மந்திரம் நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எழுதும்போது 21 நாட்கள் தொடர்ந்து எழுதணும். நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுதினாலும் சரி, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதினாலும் சரி, 21 நாட்கள் அதே நேரத்தில் எழுதுங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல் எழுதுங்க. தொடர்ந்து எழுத பாருங்கள். நிறைய தடைகள் வரும், அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காமல் கண்டினியூவாக எழுத பாருங்கள். இப்படி எழுதும்போது எழுதிட்டு நீங்கள் அந்த நோட்டை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக இதை எழுதுனீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள். நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கடினமான எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறும். அதனால் முயற்சி செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்னுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.